பாஜக கூட்டணியோடு இருக்கிற வரைக்கும் அதிமுக கூட என்டிஏ கூட்டணி அலையன்ஸுக்கு மற்ற கட்சிகள் வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குது. இப்போ நீங்க அரசியல் நிகழ்வுகள்லாம் கடந்த ஒரு சில நாட்களா பார்த்துட்டு இருப்பீங்க. திமுக பக்கம் சாய்வது போல தெரிகிறது. எப்படி மெகா கூட்டணியை எப்படி கட்டுவார் எடப்பாடி பழனிசாமி? என்ன வாய்ப்பு இருக்கு? யார் வருவாங்க? நேர்பட பேசும் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் மோடி அவர்கள் கோபாலபுரத்திற்கு சென்று கலைஞரை சந்தித்தார். அவர் உடல்நிலை சரியில்லாத பொழுது, நீங்கள் என்னோடு டெல்லிக்கு வந்து விடுங்கள், உங்களை நான் நன்றாக பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லியும் அழைப்பு கொடுத்தார். ஆனால் கூட்டணி அமையவில்லையே. கூட்டணி அமைந்ததா? அதுதான் நோக்கமா? அப்போது மோடி கலைஞரை பார்த்து உடல்நலம் விசாரித்தால் அதில் கூட்டணியும் அமையாது, அரசியல் நோக்கமும் இல்லை என்று ஏற்றுக்கொள்கின்ற நீங்கள், பன்னீர்செல்வமோ பாமகவோ வேறு கட்சியோ போய் முதலமைச்சர் பார்த்த உடனே அதில் வந்து அரசியல் கூட்டணி என்று ஒரு கதையை கட்டமைத்து விடுவார் சார். மோடி வந்து கலைஞர் அவர்களை பார்க்கறது வேற, ஒரு என்டிஏ கூட்டணியில இருந்து சுயமரியாதை முக்கியம்னு பிரிஞ்சு வந்தவங்க பார்க்கறது வேற. இன்னும் எந்த நிலைப்பாடு எடுக்காம இருக்கிற கட்சிகள் அவங்க முதலமைச்சர் மோடி என்டிஏல இருந்து தான் போனார், இவங்களும் என்டிஏல இருந்து தான் போனாங்க. புரியுதுங்களா? அதனால திருநித்யானந்த சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான வாய்ப்பு வரேங்க. நீங்க ஒற்றை வரியில கேள்வி கேட்டீங்க. இன்னும் 8 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. எது மாதிரியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம கற்பனை பண்ணி சொல்ல முடியுமே தவிர எதையுமே அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால், பழைய விஷயங்களை நாம் நினைத்து பார்த்தால் இவைகளெல்லாம் அமையாமல் போயிருக்கிறது, இவைகளெல்லாம் அமைந்திருக்கிறது என்ற அடிப்படையிலே நாம் சிந்திக்கலாம். அதுக்கு தான் நான் மோடியை எடுத்தேன். புரியுதுங்களா? அதனால் இப்போ வந்து பிரேமலதா அவர்கள் எப்பொழுதுமே 2 கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இருந்தார்கள். ஒரே நேரத்திலே கூட 2 கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதுவும் நமக்கு தெரியும். துரைமுருகன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அவர் தான் நினைக்கிறேன், நீங்கள் அங்கே உங்களுடைய ஆள் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும்ட்டார். அந்த அளவிற்கு தேமுதிக தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தேமுதிக ஒரு புறம் இருக்கட்டும். நான் இது கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. ஓபிஎஸ் அவர்களுடைய விலகல், நான் சுயமரியாதைக்காரன், எனக்கு மரியாதை முக்கியம். ஏன்னா பிரதமர் வரும்போது அவர் அடிபணிந்து அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஆனா பிரதமர் சந்திக்க நேரம் கொடுக்கல. என்கிட்ட கேட்டிருந்தா நான் நேரம் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. ஓபிஎஸ் தரப்புல இருந்து அதை மறுக்கிறாங்க. அவருக்கு தெரியும், நயினார் நாகேந்திரனுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ வந்து அவர் மாற்றி பேசுகிறார். இதெல்லாம் வந்து பாஜக தரப்புல இருந்து ஓபிஎஸ்க்கு செய்யப்பட்ட அநீதியா பார்க்கலையா? ஓபிஎஸ் அவர்கள் கடிதம் கொடுக்கின்ற பொழுது ஓபிஎஸ் அவர்கள் விமான நிலையத்திலே மோடி அவர்களை பார்க்க வேண்டும் என்ற பொழுதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சராக ஓபிஎஸ் தெரிந்தார், ஊழலாக தெரிந்தார் இன்றைய ஆளுங்கட்சிக்கு. ஆனால் எப்பொழுது சுயமரியாதை என்று வெளியே வந்த உடனே தன் வீட்டுக்கு வந்து அழைத்து விட்டு தன்னோடு கூட்டணி வேறங்க. நான் இப்ப நயினார் நாகேந்திரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் இருக்கிறத கேக்குறேன். ஓபிஎஸ் என்றைக்கு நல்லவரானாரு? 3 நாளுக்கு முன்னாடி தானே. ஆளுங்கட்சியில் என்றைக்காவது ஓபிஎஸ் ஏற்றுக்கிட்டு இருக்காங்களா? கிடையாது. எப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்டிஏ கூட்டணி அவர் எதிர்த்து அவருக்கு போயிட்டாரா? கூட்டணிக்கு போயிட்டாராங்க. அவர் போய் நலம் விசாரிக்கிறார். யாரை விட்டுதுங்க? வந்தா சேர்த்துக்கலாமே, இன்னும் பலப்படுமே. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், அவர் கூட்டணியில இருந்து விலகினதுக்கு அப்புறம் இப்ப சொன்னா நான் பிரதமர் கிட்ட நான் நேரம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன? அது நீங்க கேட்ட கேள்விக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதான் கேள்வி. எப்படி வந்து அதிமுக கூட்டணி அமைக்கும்னு கேட்டீங்க. நீங்க இப்ப வந்து இருக்கிற அணியினரை நீங்க கட்டுக்கோப்பா வச்சுக்கீங்களா? அதுல இருந்து விலகி போறாங்கல்ல, அதுக்கு காரணத்தை நீங்க தானே உருவாக்கி கொடுத்திருக்கீங்க. நான் மிக தெளிவாக சொல்கிறேன், ஓபிஎஸ் அவர்கள் அந்த அளவிற்கு பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆவலை மிக தாழ்மையாக தெரிவித்த பிறகும் கூட பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ அவரை பார்க்க மறுத்தது என்பது மிகப்பெரிய அரசியல் தவறு. அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பா அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். சுயமரியாதை உள்ளவன் எவ்வளவுதான் தாங்குவான்? அடிச்சா அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? உங்களுக்கு இடுக்கன்னு வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் ஒரு எப்படி உடுக்க இழந்தவன் கை போல உங்க கூட இருந்தார். அதிமுக இருக்கிறவங்களையும் தக்க வச்சுக்க முடியல, கூட்டணியும் கட்ட முடியாத காரணம் பாஜக. இது அதிமுகவுக்கு மட்டும் இல்லைங்க, பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தானங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அகில இந்திய தலைவர் யாருங்க? பாஜக தானே. தமிழ்நாட்டில் இவர். அதான் நான் கேட்கிறேன். அப்ப இவரை கூப்பிட்டு நீங்க அவரை ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறேன் சொல்லி 2 பேரும் சந்திச்சு அவர் 5 நிமிஷம் சந்திக்க விட்டுருக்கணும். அதுல என்ன குறைஞ்சு போயிடும்?
ஏன் பண்ணல? சந்திச்சா கூட்டணி அமைஞ்சிருமா? அதான் கேக்குறேன், ஏன் பண்ணல அவங்க? தவறு. அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். அதனாலதான் இந்த விவாதம் நடக்குது. அந்த ஒரு தவறு, அரசியலில் செய்த பிழையின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்தை. புரியுதுங்களா? அதனால ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, அதிமுகவினுடைய ஒரு அங்கமாக இருந்தது மட்டுமல்ல, உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்ற முறையிலே எடப்பாடி அவர்கள் நம்மை விட்டு சென்ற போதும் கூட நம்மோடு உடன் இருந்தவர் ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைத்து பார்க்க வேண்டுமா வேண்டாமா? இப்ப என்ன தேர்தல் வந்துச்சு, கூட்டணி அமைக்க வரும். இப்ப பாரதிய ஜனதா கட்சி இதுல பண்ணது தப்பு, அது ஒரு அரசியல் பிழை. அதை சரி செய்ய வேண்டும் என்றுதான் இப்பொழுது துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரு? பாரதிய ஜனதா கட்சி. இந்த முறை உங்களுக்கு மோடியை சந்திக்க நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நிச்சயமாக அதுக்கான என்டிஏ கூட்டத்துல இருந்து போயிட்டதுனால ஒன்னும் பெரிய இழப்பு இல்லைன்னு சொல்றாரு சுவாமிநாதன். யார் சொல்றாங்க? சுவாமிநாதன் சொன்னாரு. நான் அவருடைய கருத்து அவங்க கிட்ட, என்னுடைய கருத்து வேறங்க, அவருடைய கருத்து வேற. ஓபிஎஸ் யாராக இருந்தாலுங்க 3 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு இழப்பில்லைன்னா எப்படிங்க? 300 ஓட்டு வாங்கினாலும் கூட அது தேவைங்க. சின்ன கட்சி, ஒற்றையால் இருக்கக்கூடிய கட்சியை கூட நம்ம சேர்த்துக்கிறோம்ல. அப்ப பாஜகவோட அதிமுக கூட்டணியில இருக்கிறதுனாலதான் மற்ற கட்சிகள் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி பின்னடைவுகள் வருது அப்படின்றதா உங்களுடைய பார்வை? இல்ல, காரணங்களாக அவை சொல்லப்படுகிறது. அது இல்ல காரணம். காரணம் வேற ஏதோ அவர்களுடைய ஆசை. அது அவர்களுக்கு கட்டாயம் அப்படி இருக்கிறது. அந்த கட்டாயத்திலே தேர்தல் வருகின்ற வரையிலே இருப்பார்கள். எங்கே இவரு நம்ம பண்ருட்டி ராமச்சந்திரன் என்டிஏவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார். எப்போ? சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று ஆனவன தானே சொன்னார். அவ்வளோ நாள் அவங்க கூட தானே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிடைக்காதுங்கிற போது சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு தான் அவங்க பேசினாங்க. அதனால் அவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இன்னும் இருந்திருக்கலான்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அதிகமான பொறுமையை காமிச்சிருக்காங்க. அதை நான் ஒரு நியாயமான முறையில் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எனவே ஸ்டாலினை சந்தித்தார்கள். இருந்தாலும் நம்மோடு இருந்தவர்கள், நம்முடைய கஷ்ட காலத்தில் நம்மோடு கூட இருந்தவர்கள், துன்பப்படும் போது அருகிலே இருந்தவர்கள் என்று நினைத்து ஒரு சிலர் பாஜகவில் முக்கிய இடத்துல இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவார்கள். அப்படி பேசாமல் இவர்கள் விட்டதுக்கான பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கொடுக்கக்கூடிய விலை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் 2 சீட்டு கூடுதலாக இருக்கும். பிஃபோர் கோயிங் டு பிரேக், பாஜக கிட்ட இருந்து பிரிந்து வந்தாதான் எடப்பாடி பழனிசாமியால அதிமுக கூட்டணியால மெகா கூட்டணி இருக்கு. அதை பத்தி அதெல்லாம் யாருமே கிடையாது. விஜய் கூட அந்த வார்த்தையை மறந்துடுவாரு. நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுல எடப்பாடி சொல்லாதுதாங்க. எடப்பாடி அடுத்த தேர்தல் வரைக்கும் கூட கதவு சாத்திட்டோம், நாங்க பாஜக கதவை திறந்தே வைத்திருக்கிறோம்னு இறுதி வரை சொன்னாங்க. ஆனால் இப்ப எப்படி சேர்ந்தாங்க? அரசியல்ல அதெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டாங்க, நாளைக்கு இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க.